அது வந்து சர்வர் நாளைக்கு வந்து பார்ப்போம். ஏன்னா பேசிக் பண்ணாதான் டிஹெச்சிபியில் வந்து வேலை வந்து என்னதுன்னா, நான் வந்து ரவுட்டர் வந்து நான் வந்து யூஸ் பண்ணுவேன். இப்போ இங்க வந்து பார்த்தா ஒரே ஒரு ரவுட்டர் மட்டும் தான் என்கிட்ட வந்து. ஏன்னா இந்த ரவுட்டர் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா டைரக்டா சர்வர் கூட பேசி ரவுட்டரோட பேக்கப் வந்து நான் சர்வருக்கு வந்து நான் சென்ட் பண்ணுவேன். சர்வர்ல போய் எனக்கு அந்த பேக்கப் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ரவுட்டரை வந்து நான் டெலீட் பண்ணிட்டு வேற புது ரவுட்டர் வந்து நான் வந்து எடுப்பேன். ரவுட்டர் எடுத்துட்டேன்னா புது ரவுட்டர்ல இருந்து இந்த பேக்கப் வந்து நான் வந்து சென்ட் பண்ணுவேன். ஸோ ஒரு ஃபைல வந்து எப்படி நான் வந்து சர்வருக்கு வந்து புஷ் பண்ணி இன்னொரு ரவுட்டருக்கு நான் வந்து எடுக்கிறதுன்னு வந்து பார்ப்பேன். ஸோ அதனால இங்க என்ன பண்ணலாம், நம்ம வந்து 2901ங்கிற ரவுட்டர் நான் வந்து இங்க எடுக்கிறேன். என் டிவைஸ்ல வந்து போயிட்டு சர்வர் வந்து இங்க வந்து யூஸ் பண்ணுவோம். இங்க வந்து 2911ங்கிற இன்னொரு ரவுட்டர் வந்து நான் எடுக்கிறேன். சம்மந்தமே இல்லை, ஏன்னா இது வேற ரவுட்டர். ஃபர்ஸ்ட் வந்து பேக்கப் வந்து நம்ம எடுப்போம், அதுக்கப்புறமா இது வந்து நம்ம கனெக்ட் பண்ணுவோம். ஸோ இவன் வந்து 192.168.1.0 ரவுட்டர் வரும்போது 192.168.1.1. இவன் வந்து 192.168.1.5. ஸோ இது வந்து இங்கே கொடுத்துருவோம். ரவுட்டருக்குள்ள வந்து போயிட்டு ரவுட்டருக்குள்ள போட்டு முன்னாடி நம்ம சர்வரில் போயிட்டு டெஸ்க்டாப்ல ஐபி செக்டர்ல போயிட்டு இது டிஹெச்சிபி இல்லைல்ல, மேனுவலாக நான் அசைன் பண்ற மாதிரி தான் எனக்கு வரும். இந்த ரவுட்டர் கூட எனக்கு வந்து பேசணும், 1.1 கூட தான் எனக்கு பேசணும். சேவ் பண்றேன். டிஹெச்சிபி கொடுத்து ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஐபி வந்து சர்வருக்கு வந்து வரும், எனக்கு தெரியாது. நான் மேனுவலா போய் அந்த சர்வர் கிட்ட போய் நான் அந்த ஐபி வந்து நான் பார்த்தாதான் எனக்கு வந்து தெரியும் எந்த ஐபில இருந்து ரன்னிங்ல இருக்கு. ஸோ இது வந்து நான் நோ கொடுத்துட்டு எனேபிள் மாத்திட்டு கான்ஃபிகரேஷன் டெர்மினல் வந்து செட் பண்ணிட்டு INT G0/0 அதே சீரீஸ் தான், அதே ரவுட்டர் தான். ஐபி ஆடு 192.168.1.1 255.255.255.0 நோ ஷட்டை மட்டும் கொடுத்துட்டு கனெக்ஷன் மட்டும் நான் வந்து எக்ஸிட் கொடுத்தேன். இது கொடுத்துட்டு நான் வந்து எப்படி இருந்தாலும் நான் வந்து என்னோட போஸ்ட் நேம் வந்து திரும்பியா நான் மாற்ற வேண்டியது வந்து எனக்கு வரும். இந்த இடத்துல என்ன பண்ணலாம், போஸ்ட் நேம் வந்து வந்து என்ன பண்ணேன்னா ஜாக்சன் சொல்லிட்டு நான் வந்து வைக்கிறேன். ஜாக்சனுங்கிறது ரவுட்டர் 0. ஸோ இங்க வந்து போயிட்டு இந்த கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாம் சேவ் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணேன்னா G0/0 இதெல்லாம் நான் வந்து நான் கொடுத்துட்டேன். பட் ஆனா நான் இதுல இருந்து டிஎன்எஸ் மட்டும் நான் வந்து கொடுக்குறேன். ஏன் டிஎன்எஸ் வந்து நான் என்னோட சர்வர்ல நான் வந்து கொடுக்கல, நான் மறந்துட்டேன். ஸோ இந்த வேல்யூ இருக்குல்ல, டிஎன்எஸ் வந்து ஏன் எனேபிள் பண்றோம்னா டேட்டா டிரான்சாக்ஷன். ஒரு ஃபைல வந்து நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம்னா டிஎன்எஸ் எல்லாமே நான் வந்து பண்ண முடியாது. டிஎன்எஸ் வந்து டொமைனை வந்து ஹோஸ்ட் பண்ணும், வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்ணும், டேட்டாஸ் அண்ட் ஃபைல் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே டிஎன்எஸ் தான் எனக்கு வந்து பார்க்கும். ஸோ இப்போ இந்த டைம்ல என்ன பண்ணலாம்னா INT G0/0 வந்து இங்க கொடுத்துட்டு டிஸ்கிரிப்ஷன் அந்த ஃபைலுக்கான ஒரு பேசிக்கான ஒரு நேம் வந்து நான் வந்து வைக்கிறேன். ஸோ ஒரு பேசிக்கான நேம் இங்க நான் வந்து வச்சதுக்கு அப்புறமா கனெக்ஷன் வந்து நான் 2 வாட்டி வந்து நான் வந்து எக்ஸிட் பண்ற மாதிரி எனக்கு வந்து வரும். ஜாக்சனுக்கே நான் வந்து வரணும், கான்ஃபிகரேஷன் டெர்மினல்ல இருக்கக்கூடாது, ஜாக்சனை நான் வந்து வரணும். ஸோ ஜாக்சன்ல வந்ததுக்கு அப்புறமா காப்பி ரன்னிங் ஃபைலுன்னு சொல்லிட்டு கொடுத்தா இந்த இடத்துல வந்து எந்த சர்வருக்கு மூவ் பண்ணணும்னு கேட்கும். அந்த சர்வரோட அட்ரஸ் வந்து நான் வந்து கொடுக்கணும். ஃபைல் நேம் வந்து ஜாக்சன் கான்ஃபிக்னு இருக்கு, டிஃபால்ட் அவனே பேர் கொடுத்துறான், நான் பேர் கொடுக்கல, என்டர் கொடுத்துரு. இந்த ஃபைல் சர்வருக்கு வந்து போகும். போயிச்சா டேரக்டா இப்போ நம்ம சர்வருக்கு வந்து போலாமா, சர்வீசஸ் போலாமா, டிஎஃப்டிபி போலாமா, ஜாக்சன் இங்க இருக்கா. அப்போ இந்த ரவுட்டர் இது வந்து நான் டிலீட் பண்ணலாமா, டிலீட் பண்ணிட்டேன் அந்த ரவுட்டர். இந்த ஐபியை நான் இங்க கன்சியூம் பண்றேன், வேற மாடல் ரவுட்டர் தானே. ஸோ இங்க திரும்பி ஆட்டோமேஷன் கனெக்ஷன் எடுத்துட்டு வரேன். இந்த ரவுட்டர்லயும் நான் வந்து என்ன பண்ணணும், ஒரு பேசிக் கான்ஃபிகரேஷன்ங்கிறத நான் வந்து பண்ணேன். ஏன்னா இவங்கிட்ட ஐபி வந்து இல்ல, எனேபிள் கான்ஃபிகரேஷன் டெர்மினல் INT G0/0 ஐபி ஆடு 192.168.1.1 255.255.255.0 நோ ஷட்டை கொடுத்துரு, கனெக்ஷன் எக்ஸிட் கொடுத்துரு. 2 வாட்டி கனெக்ஷன் வந்து நான் வந்து எக்ஸிட் பண்றேன். கான்ஃபிகரேஷனை விட்டு வெளில நான் வந்து மெயின் ரவுட்டருக்கு வந்து நான் வரணும்.
இந்த மெயின் ரவுட்டர்ல இப்போ நான் வந்து இங்க நான் வந்துட்டேன். நான் வந்து போய் இப்போ என்னோட ரவுட்டரை வந்து நான் இங்க வந்து போயிட்டு இங்க வந்து கால் பண்ணேன். இங்க இருக்கிறனால இந்த ரவுட்டரை இங்க நான் வந்து நான் காப்பி பேஸ்ட் பண்ணேன். எந்த சர்வர்ல இருந்து ஃபெச் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்கும். 192.168.1.5 ஃபைலோட நேம் வந்து என்னது ONFG IFG என்டர் என்டர். இப்போ இங்க வந்து பாரு ரவுட்டர்ல இருந்து எனக்கு ஜாக்சன் எனக்கு வந்து மாறிச்சா இதான் டிஎஃப்டிபி பேக்கப்போட வேலை. ஆனா இந்த ஸ்கிரிப்ட்ல இருக்கிற மாதிரி ரன் பண்றீங்கன்னா ரன் பண்ணுங்க. ஆனா அதுக்கான பேர் வந்து டிஃபால்ட்டா நீங்க வந்து ட்ரிபிள் ஆர்னு சொல்லிட்டு நீங்க கொடுக்குற மாதிரி உங்களுக்கு வந்து இருக்கும். நீங்க வேற பேர் மாத்துறீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து வேற பேருங்கிறது உங்களுக்கு வந்து மாறும். ஓகே, இதுதான் பேக்கப்போட வேலை.